எல்லாருக்கும் வணக்கம். OPPO Reno சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு எப்போவுமே ஒரு டிசைன் அண்ட் கேமரா ஃபோக்கஸ் சீரீஸாக தான் இருந்தது. அதனால தான் இதை வேர்ல்டு வைடாக நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. OPPO ரீசென்ட்லி வந்துட்டு Reno8 சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 2 டிவைஸ் வருது, Reno8 and Reno8 Pro. இது வந்துட்டு AI ஃபோட்டோகிராஃபி கேப்பபிலிட்டிஸ், ரெனோவோட க்ளோ டிசைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு OPPO Reno8 அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு OPPO குளோபல் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட்லி நான் வந்துட்டு OPPO Reno8ஓட ஒன் ஆஃப் த அம்பாசிடர்ஸாக செலக்ட் ஆகிருக்கேன். ஆல்ரைட், ஸோ ஒரு ப்ராடக்ட் அம்பாசிடர் நிலையில் எனக்கு வந்துட்டு OPPO ஒரு பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் இதுக்குள்ளே வந்துட்டு OPPO Reno8 இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயே வேறு ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இதுக்குள்ளே கேப் இருக்குது, ஒரு டிஷர்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஃப்ரிஸ்பி இருக்குது. அதில் வந்துட்டு ப்ராடக்ட் அம்பாசிடர்னு எழுதியிருக்குது. ஸோ வாங்க நம்ம இந்த Reno8 பாக்ஸோட ரீட்டைல் பேக்கேஜை ஓப்பன் பண்ணலாம். ஸோ OPPO Reno8 5G பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கேஸ் இருக்குது, ஒரு 80 வாட்ஸ் SuperVOOC சார்ஜர் இருக்குது, ஒரு USB-C சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஒரு சிம் இஜெக்டர் டூல் அண்ட் கொஞ்சம் அதர் பேப்பர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஃபோனோட டீட்டெயில் லுக்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் 6.4 inch AMOLED டிஸ்பிளே வருது வித் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். ஸோ மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கட் அவுட் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 97% NTSC கலர் கேமெட், 95% DCI P3 அண்ட் இதோட பிரைட்னஸ் பீக் பார்த்தீங்கன்னா 600 nits வரைக்கும் போகும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லைட்டில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இதோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 180 Hz அண்ட் இதோட ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் வந்துட்டு ஆல்ரெடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், பட் ஃபோனில் வந்துட்டு கீழே ஒரு பெரிய பெசில் இருக்குது. Reno8 Pro சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெசில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஃபோனில் வந்துட்டு MediaTek Dimensity 1300 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு நிறைய உங்களுக்கு ஒரு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு லாஸ்ட் இயரோட Reno7 சீரீஸில் பார்த்தீங்கன்னா Dimensity 900 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்துட்டு 128 GB ஆஃப் UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது, ப்ளஸ் 8 GB ஆஃப் LPDDR4X RAM. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 256 GB வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. என் கையில் இருக்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB ப்ளஸ் 256 GB மெமரியோடு வருது. ஓப்போவோட கூலிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இதனால சூப்பர் கண்டக்டிவிட்டி VC லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணும் கம்பேர் டு Reno7 சீரீஸ். ஸோ இதோட போர்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ரைட் சைடில் பவர் பட்டன் கிடைக்குது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்பீக்கர்கள், ஒரு USB-C சார்ஜிங் போர்ட், சிம் கார்டு ஸ்லாட், அப்புறமா அதோட மெயின் மைக்ரோஃபோனும் கீழே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு இதோட இயர்பீஸ் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்துட்டு மெமரி எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதோட பிளாஸ்டிக் கேஸ் வந்துட்டு ஆன்டினா பேண்ட்ஸ் தெரியாமல் இருக்க நல்லா அழகாக கன்சீல் பண்ணியிருக்கான். ஸோ இதோட கேமராஸ், இதோட மெயின் அட்ராக்ஷன்ஸை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் Technspiceஐ ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிஸ், கேமரா சாம்பிள்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ வாங்க இதோட இன்னும் டீட்டெயில் இம்ப்ரெஷன்ஸ்க்கு போகலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு சிங்கிள் பீஸில் பண்ணின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோட கேமரா ஸ்பேஸு கூட ஒரு ஸ்ட்ரீம்லைன் யூனிபாடி டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இது பார்க்கும்போதே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ இதோட கேமராவை பற்றி பேசும்போது Reno8 வந்துட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வருது. அதாவது ஒரு 50 MP f1.8 aperture உள்ள மெயின் கேமரா, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா f2.2 aperture, ப்ளஸ் ஒரு 2 MP மேக்ரோ கேமரா f2.4 ஆப்பர்ச்சரோட வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32 MP f2.4 ஆப்பர்ச்சரோட கேமரா வருது. OPPO Reno8 Proல இருக்கிற மாதிரி மேரி சிலிகான் X செல்ஃப் டெவலப்ட் NPU இந்த ஃபோனில் இல்லைனாலும்
இதில் வந்துட்டு ஏஐ என்ஹான்ஸ்ட் இமேஜ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ லைக் அல்ட்ரா நைட் வீடியோ, நைட் போர்ட்ரேட்ஸ், போகா ஃப்ளேர் வீடியோஸ், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஓப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தில் பாராட்டணும். என்னன்னா இது வந்துட்டு ஒரு less than 30,000 ஃபோன், இந்த ஃபோனில் இந்த மாதிரி ஒரு கேமரா செட்டப் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இந்த மாதிரி கேமரா ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இமேஜஸும் வரும். ஒரு நல்ல டே லைட்டில் இருக்கட்டும், ஒரு நல்ல லோ லைட் கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பிக்சர்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற 4500 mAh பேட்டரி. கம்பெனி சொல்கிறது என்னென்னா இதோட OPPO Reno8 5Gயோட சார்ஜிங் ஸ்பீட் 0 to 50%க்கு வெறும் 11 minutes தான் எடுக்கும். பாக்ஸில் உங்களுக்கு 80 watt SuperVOOC வயர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து TUV Rheinland குவிக் சார்ஜ் சேஃப்டி சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க. ஓப்போ சொல்கிறது என்னென்னா அவங்க ஃபோன்ஸில் பேட்ரி ஹெல்த் இன்ஜின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இவங்களோட பேட்டரியோட லைஃப் அப் டு 4 years ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு எஃபெக்டும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அப்கமிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நான் இதோட கேமராஸை டெஸ்ட் பண்ணுவேன், ப்ளஸ் இதோட சார்ஜிங் டைம்ஸ் அண்ட் இன்னும் பல டெஸ்டிங்ஸ் இதில் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஸோ அதுவரை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரைட், ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரை என் பேர் மனிஷ். நீங்கள் பார்க்குறது Technspice தமிழ். பாய்.